அவ்வளவு அற்புதமான குருசாமி. அதாவது எளிமையான குருசாமின்னா அதோட ஒரு எளிமையான குருசாமி இல்லை. அவரை நாங்கள் எல்லாம் குருசாமி குருசாமின்னு கூப்பிடுவோம். அவர் ரொம்ப அழகாக ஒரு கதையை சொன்னார். நம்பியார் குருசாமி ஒரு இடத்துல சொல்கிறாரு, நீ ஏன் என்ன போய் குருசாமின்னு கூப்பிடுற அப்படின்னு கேட்டார். உடனே நாங்கள்லாம் சொன்னோம், ஆமாம் சாமி, நீங்கள் தான் சாமி எங்களை சபரிமலைக்கு கூப்பிட்டு போகிறீங்க, நீங்கள் தான் குருசாமி. குருசாமின்னா என்ன தெரியுமான்னு கேட்டார். சரி, இவர் ஏதோ சொல்ல போகிறாரு. ஏன்னா நம்பியார் சாமியோட மலைக்கு போகும்பொழுது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இதில் நம்பியார் சாமி குரூப்பில் வரவங்க அத்தனை பேரும் சினிமாவை சேர்ந்தவர்கள் இல்லையா? சினிமா தொழிலை சேர்ந்தவர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸு. இதை தவிர காவல்துறை அதிகாரிகள் அவங்களாம் வருவாங்க, அது வேற விஷயம். ஏன்னா அன்றைக்கி ரொம்ப எலிகன்ட் குரூப். அன்றைக்கி நம்பியார் சாமி குரூப் தான் எலிகன்ட் குரூப். நாங்கள்லாம் ட்ரெயினில் பஸ்ஸில்லாம் போய் அப்படி போவோம். ஏன்னா இப்போ தான் கார் வசதிலாம், அப்போலாம் கார் வசதிலாம் கிடையாது, பஸ்ஸில் தான் போவோம். ஆனால் நம்பியார் சாமி